சிறுவனுக்கு உதவிய ஆட்டோகாரரின் கதை. காட்சி 1. அழகான காலை பொழுது. ஒரு அழகான காலை. மழை பெய்து முடிந்து சூரியன் மெதுவாக வெளியே வந்தது. ராஜாவின் வீட்டில் ஒரு சின்ன குடும்பம். அப்பா, அம்மா, ராஜா. ராஜா பள்ளிக்கு தயாராகி பஸ்ஸை பிடிக்க ஓடத் தயாராக இருந்தான். காட்சி 2. பஸ்ஸை தவறவிடுதல். பள்ளி பஸ் தெரு வழியாக வேகமாகச் சென்று கொண்டிருந்தது. ராஜா ஓடினான். காலணிகளில் சேறுபட்டு வழுக்கி விழுந்தான். எழுந்து பார்த்தபோது பஸ் வளைவில் திரும்பி மறைந்துவிட்டது. ராஜா திகைத்து நின்றான். இப்போ என்ன பண்றது என்று ரோட்டோரம் தவித்தான். காட்சி 3. ஆட்டோவின் வருகை. அப்போது ஒரு ஆட்டோ மெதுவாக அருகில் வந்து நின்றது. நடுத்தர வயது ஆட்டோக்காரர். கண்ணாடி ஒரு பக்கம் சற்று கீழே இறங்கியிருந்தது. ஏம்பா, ஸ்கூல் போறியா என்று புன்னகையுடன் கேட்டார். காட்சி 4. தயக்கமும் ஆட்டோவில் ஏறுதல். ராஜா தலையசைத்து ஆமா என்றான். பேச முடியவில்லை. ஏறு, ஏறு, நான் போய் விடுறேன் என்று கதவைத் திறந்தார். ராஜா தயங்கி, அண்ணா, என்கிட்ட காசு இல்ல என்றான். ஆட்டோக்காரர் சிரித்தார். நான் காசு கேட்டேனா உன்னிடம்? ஏறியூட். ராஜா ஏறினான். ஆட்டோ கிளம்பியது. மழை நனைந்த சாலையில் சிறு நீர் தெரித்தது. காட்சி 5. பயணத்தின் உரையாடல். வழியில் ஆட்டோக்காரர் பேசினார். எந்த ஸ்கூல் பா? ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் பள்ளி. ஓ, நல்ல ஸ்கூல்தான். நீ எந்த வகுப்பு? 7வது படிக்கிறேன். நல்லா படிப்பா. இப்போ இருக்குற காலத்துல படிப்புதான் ஒரே ஆயுதம். பெரிய ஆளா இருந்தாலும் படிக்காதவன் ஒரு நாள் தடுமாறுவான். ராஜா அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தான். காட்சி 6. பள்ளி வந்தது. பள்ளி கேட் வந்தது. ஆட்டோ நின்றது. ராஜா இறங்கினான். திரும்பி பார்த்தான். அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். ஓ, கிளாஸ் போடா. லேட் ஆகிடும் என்று மென்மையாகச் சொன்னார். காட்சி 7. நன்றியும் வாக்குறுதியும். இன்னொரு தடவை பணம் இருந்தா தரேன் அண்ணா என்றான் ராஜா. ஆட்டோக்காரர் மீண்டும் சிரித்தார். பணம் வேண்டாம் பா. உன்னிடம் யாராச்சும் உதவி கேட்டு வந்தா நீ உதவி செய். ராஜா தலையே வணங்கினான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.